ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சார்சா பரபரக்கு தஸ்மேஸ்வரி குரு ரவணமே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசுவரிடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி 7/8/2025 வியாழக்கிழமை. இன்றைய திதி திரையோதசி, பகல் 2:28 வரை, பிறகு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் பூரம் பூராடம், பகல் 2:01 வரை, பிறகு உத்திராடம். இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், பாதி வரை மரண யோகம், பிறகு அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இன்றைய நாளில் ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்தசி, மிகவும் உயர்ந்த நரசிம்ம பெருமான வழிபட சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய நாள் முழுக்க சித்த யோகம் கூடிய நன்னாள். ஜீவன் உண்டு, நேத்திரமும் உண்டு. இதில் மிகவும் சிறந்த நாளாக ஏதாவது ஒரு புதிதாக தொடங்க வேண்டும் என்றால், புதிய காரியத்தில் அடியெடுத்து வைப்பதென்றால், அந்த ராசிக்கு சாதக தாராபலன் இருந்தால் அவர்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் காலை நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. ராகு காலம் பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. வார சூளை தெற்கு தென்கிழக்கு, பரிகாரம் தைலம், பகல் 2 மணி வரை வார சூளை உள்ளது. நண்பர்களே, இன்றைய நட்சத்திர பலனும் ராசி பலனும், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் நடக்கும் என்பதனை இப்போது நாம் காண்போம். நண்பர்களே, இன்றைய நாள் மேசராசியை பொறுத்தவரை சில நன்மைகள் கைகூடி வரும். சில நேரம் சில தடைகள் சிக்கல்கள் வரும். கவனமுடன் இருக்க வேண்டும். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் சர்வகாரிய ஜெயம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரம் சற்று நிதானத்தோடு இருந்தாலே காரிய ஜெயமாகும். நண்பர்களே, ரிஷபராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி கூடும். இன்றைய நாள் பகல் பொழுது ஒரு மாதிரியும், மாலை நேரத்தில் வேறு மாதிரியான பலன்களும் வந்து சேரும். அப்போது ரிஷபராசியை பொறுத்தவரை சர்வ காரியத்திலும் வெற்றியும் நன்மையும் கிடைக்கும். சில நேரம் சில தடங்கள் இருக்கும். மாலை நேரத்தில் சற்று பொறுமை நிதானத்தோடும் இருக்க வேண்டியது வரும். நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்கக்கூடும். எப்படி என்றால், அவர்களுடைய வருவாய், மன கசப்புகள் அனைத்தும் தீர்வாகும். ரிஷபராசியில் உள்ள சர்வ சங்கடங்களும் தீர்வு கிடைத்து நன்மை வந்து சேரும். நண்பர்களே, மிதுன ராசி நண்பர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றியும் சாதகமான சூழ்நிலையும் வந்து சேரும். சில தடைகள் சிக்கல்கள் இருக்கலாம். இருந்தாலும் அதை பெருசுபடுத்த வேண்டாம். தானாகவே காரிய ஜெயமாகக்கூடிய நாளாக மாறும். மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதம் சர்வகாரிய ஜெயத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். மதியத்துக்கு பிறகு மதியம் வரை சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் மதியம் வரை சர்வகாரிய ஜெயம், பிறகு சில மன உளைச்சல்கள் சிக்கல்கள் கொடுக்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். புனர்பூசம் மதியம் வரை மன உளைச்சலாக இருக்கும். பிறகு மாலை நேரத்தில் இரவு நேரம் மிகவும் சாதகமாகவும் சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேற, காரிய ஜெயமாக, மன மகிழ்ச்சி கூடும். மதியம் வரை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காலத்திலும் வெற்றி கிடைக்கும். பிறகு
உடன் இருப்பவர்களால் மனசங்கட்டம் வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை ஒரு பலனும், மதியத்துக்கு பிறகு நல்ல பலனும் வந்து சேரும். ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறகு எல்லா காரியத்திலும் வெற்றியும் சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் வந்து சேரும். மதியம் வரை மக நட்சத்திர சர்வகாரிய ஜெயம். பூர நட்சத்திரம் பொறுமையுடன் இருந்தாலே காரிய ஜெயமாகும். உத்திர நட்சத்திரம் எல்லா வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சில நேரம் சில இடையூறுகள் இருந்தாலும் பக்குவத்தோடு இருந்தால் காரியத்தை ஜெயமாக்கி கொள்ளலாம். கன்னிராசியை பொறுத்தவரை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சிறப்போடு இருக்கும். மதியத்துக்கு பிறகு சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும், காரிய ஜெயமாகும். அஸ்த நட்சத்திரம் அனைத்திலும் சில நேரம் வெற்றி. நாலு முழுக்கவே அஸ்த நட்சத்திரத்துக்கு சர்வ காரிய ஜெயம் உண்டாகும். ரிஷபத்துக்கு எப்படி ரோகிணி முழுக்க பலன் தருமோ அதே போல் அஸ்த நட்சத்திரம் மிக சிறந்த பலனை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் பகல் நேரத்தில் ஒரு பலனும் மாலை நேரத்தில் சிறந்த பலனையும் கொடுக்கக்கூடும். நண்பர்களே, துளாராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி வந்து சேரும், அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். சித்திரை நட்சத்திரம் மதியத்துக்கு பிறகு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் மதிய வரை சாதகமாக இருக்கும், பிறகு சற்று கவனமுடன் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரம் மதியம் வரை சற்று பொறுமை நிதானம் வேண்டும். மதியத்துக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுத்து மாலை நேரத்தில் சாந்தத்தையும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையாக அமையக்கூடும். விருச்சிக ராசியில் விசாக 4ஆம் பாதம் மாலை நேரத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அனுச நட்சத்திரம் காலை நேரத்தில் அனுகூலமாக இருக்கும், மதியத்துக்கு பிறகு சற்று கடினமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம் மதியம் வரை சில சிக்கல்கள், மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய. நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம் அனைத்தும் வந்து சேரும். சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் மற்றபடி நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். மூல நட்சத்திரம் மதியம் வரை நல்ல பிரகாசமாக இருக்கும், பிறகு சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். போராட நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றி, காரியத்தில் நல்ல திருப்தி ஏற்படும், மாலை நேரத்தில் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம் நன்மைகள் வந்து சேரும், சில நேரம் பொறுமையோடு இருந்தாலே காரியம் ஜெயமாகும். நண்பர்களே, மகர ராசி நண்பர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி, மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் இன்றைய நாளில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ராசியாக அந்த ராசி. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் பொறுமையுடன் இருந்தாலே சர்வ காரிய ஜெயம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் நாள் முழுக்க மிகவும் சிறப்பான நாள், சாதகமான நாளாக அமையும். அவிட்ட நட்சத்திரம் மதியம் வரை நல்ல பலனையும், மதியத்துக்கு பிறகு சற்று மதியம் வரை சிக்கல்களும், மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரம் மதியம் வரை சிறப்பான பலன், மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் மிகவும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி வந்து சேரும். சாந்தம், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை மாலை நேரத்தில் சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும், கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக வந்து சேரும். சில நேரம் நன்மை வந்து சேரும். பகல் பொழுதில் சில இடையூறுகள் இருக்கும்.
சதய நட்சத்திரம் மதியம் வரை நல்ல பிரகாசமாக இருக்கும். மாலை நேரத்தில் மன உளைச்சல் சிக்கல்கள் வரக்கூடும், கவனமுடன் இருக்க வேண்டும். புரட்டாதி நட்சத்திரம் மதியம் 12 மணி வரை பொறுமையோடு இருந்தால் போதும். மற்றபடி எல்லா விஷயத்திலும் நன்மை வந்து சேரும். நண்பர்களே, மீனராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்த சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். புரட்டாதி 4ஆம் பாதம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். உத்திரட்டாதி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ரேவதி நன்மை வரும். சில நேரம் சில சிக்கல்கள் இருக்கும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் அனைத்து காரியத்திலும் வெற்றி வகை சொல்லலாம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.